அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஆனையூர் குடைவரை கோயில். இந்த ஆனையூர் குடைவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகாவில் இந்த ஆனையூர் குடைவரை கோயில் இருக்குது. இந்த ஆனையூர் குடைவரை கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில். இது 1200 வருடங்களுக்கு முற்பட்டது. அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 1200 வருடங்களுக்கு முற்பட்ட குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலுடைய முகப்பு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகப்பு. இந்த முகப்புல 4 தூண்கள் இருக்கு. 2 முழுத்தூண், 2 அரைத்தூண். இப்போ முழுத்தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்து நிற்பவை. இப்படி தனியான்னா அது முழுத்தூண். சரி, அப்போ அரைத்தூண் அப்படின்னா சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் தான் அரைத்தூண் இருக்கா. ஸோ 2 முழுத்தூண், 2 அரைத்தூண் இருக்கு. சரி, இப்போ முழுத்தூண் பார்த்துப்போம். இந்த முழுத்தூண் சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்புல இந்த முழுத்தூண் இருக்கு. இப்போ இந்த கட்டுன்றது எண்பட்டை கட்டு, எண்கோண கட்டு, 8 விதமான கட்டுகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 8 விதமான பிரிவுகள் இதுல இருக்கும். அதனால எண்பட்டை கட்டு, எண்கோண கட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுரத்தின் மேல் பகுதியில தாமரை பதக்கங்கள் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கும், இதான் அங்கேயும் இருக்கும். எல்லா தூண்களுடைய முழு தூண்லையும் இருக்குது, அரை தூண்லையும் இந்த தாமரை பதக்கங்கள் இருக்கு. ஸோ இது முழு தூண். இதே மாதிரி தான் இந்த முழு தூணும் இருக்கு. சரி, இந்த முழு தூணுடைய மேல் பகுதி தான் இது. இதுல போதிகை அப்படின்னு இருக்கு. இதுதான் போதிகை. இந்த போதிகை தரங்க போதிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அலை வடிவில் இருக்கா. இது தரங்க போதிகை. அது மட்டும் கிடையாது, பட்டை வடிவம் கொண்ட தரங்க போதிகை. இதுக்கு நடுவில் இருக்குதா பட்டை, அதனால இது பட்டை வடிவம் கொண்ட தரங்க போதிகை. சரி, ஓகே. இந்த போதிகை உத்தரத்தை தாங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உத்தரம். ஸோ இந்த உத்தரம் தான் இந்த மலையை தாக்கு பிடிக்கிற நிலையில இருக்கு. ஸோ போதிகை, உத்தரம், அங்க சின்னதா இருக்கிறது வாஜனம். இந்த மலையுடைய இந்த அமைப்பு வரைக்கும் இருக்கிறது கபோதம். ஸோ இதில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து வரைக்கும் இருக்கிறது தான் குடைவரை கோயிலுடைய முகப்பு. சரி, கபோதம் அப்படின்னா புறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புறானா, ஒரு குடைவரை கோயிலை புறாக்கள் அசுத்தப்படுத்தும். அதை அசுத்தப்படுத்தி பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கபோதன்றது ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் முகப்பு. இதில் ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் உள்ள இடைவெளியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திறப்புகள், அதாவது அங்கனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுதான் முகப்பு. இந்த முகப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபம் இதுதான். இந்த மண்டபத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா முக மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முக மண்டபத்துல தான் ஒரு கருவறை இருக்கு. இப்போ இந்த கருவறை எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதான் கருவறை. அதாவது முகமண்டபம், முகப்பு பார்த்தோம், முகப்பை ஒட்டி முகமண்டபம் பார்த்தோம். இந்த முகமண்டபத்தை ஒட்டி ஒரு கருவறை இருக்கு. சரி, ஓகே. இந்த கருவறையில் 2 படிக்கட்டுகள் அந்த கருவறைக்கு உள்ளே செல்லும் வகையில் இது அமைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, இதுடைய 2 பக்கங்களும் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கோட்டம். கோட்டம் அப்படின்னா உட்புறம் குழிந்து இருக்கும் இடம், 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கா, ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம். அந்த எல்லைக்குள்ள இந்த கோட்டம் இருக்கு. இது புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பத்துல 2 இருக்கு. முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம் அப்படின்னு 2 இருக்கு. முழு உருவ சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முன் உருவ சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம். இது பாருங்க, உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குல்ல, அதனால இது புடைப்பு சிற்பம். சரி, ஓகே. இது எந்த நிலையில இருக்குது அப்படின்னா திரிபங்க நிலையில இருக்கக்கூடிய சிற்பம் சொல்லுவாங்க.
நம்ம வந்து சிற்பத்தில் 2 நிலைகள் இருக்குது. சமபங்க நிலை, திரிபங்க நிலை அப்படின்னு இருக்கு. சமபங்க நிலை அப்படின்னா 2 கால்களும் நேராக இருந்தால் அது வந்து சமபங்க நிலை. ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்தும் இருந்தால் அது வந்து திரிபங்க நிலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கால் வந்து நேராக இருக்குது, இந்த கால் வந்து வளைஞ்ச நிலையில இருக்குது. ஸோ இது வந்து திரிபங்க நிலை கொண்ட சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட இருக்கு. திரிபங்க நிலைக்கு இன்னும் அர்த்தம் சொல்றேன்னா, திரினா 3, பங்கம் அப்படின்னா கெட்டு போறது கிடையாது, மாறுபட்டு இருப்பது. 3 நிலைகளில் சிற்பம் வந்து மாறுபட்டு இருக்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிபங்க நிலை. இப்போ பாருங்க, இது 1, 2, இது 3. ஸோ இது வந்து திரிபங்க நிலை. இது மட்டும் இல்லை, இந்த கோட்டத்தில் நம்ம தூணில் பார்த்தோம் போதிகையா உத்தரம், அங்கே வாச்சனமா அதுக்கு மேலே கபதம். ஸோ இதுலேயும் அந்த இது வந்து இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கோட்டத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா அரை தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கா, இதோடைய முன்பகுதி மட்டும் ஒரு பகுதி மட்டும் வெளியே தெரியுது, அது வந்து அரைத்தூண். ஸோ இதில் வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு ஆயுதத்தை வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து வாயிற்காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள். இதே அமைப்புல தான் இங்க இருக்கிற சிற்பமும் வந்து இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தெரியும். சரி, கோட்டம் இருக்கா, கோட்டத்தில் சிற்பம் வந்து புடைப்பு சிற்பமா இருக்கா, இந்த புடைப்பு சிற்பம் திரிபங்க நிலையில இருக்கா, இந்த கோட்டத்தில் மேலே வந்து போதிகை உத்தரம் வாஜனம் அபோதம் இருக்கா. ஸோ இது வந்து இந்த நிலையில வந்து இருக்கு. ஸோ இது 2 கருவறையின் 2 பக்கங்களிலும் கோட்டம், கோட்டத்தில் புடைப்பு சிற்பம், புடைப்பு சிற்பம் வந்து திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் இருக்கு. சரி, கருவறைக்கு உள்ள வந்து எந்த சிற்பமும் வந்து வடிவமைக்கப்படவில்லை. இது வந்து உள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாமி சிலை. பாண்டியர்கள் வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருவறையில் தாய்ப்பாறையிலேயே வந்து சிவலிங்கம் வந்து செதுக்கி வைப்பாங்க. தாய்ப்பாறை அப்படின்னா இந்த கருவறை எப்படி ஒரே மலையை குடைஞ்சி உருவாக்கி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே போய் குடைஞ்சி திருப்பி அந்த சிவலிங்கத்தை வந்து செதுக்கி வைப்பாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையை வந்து இப்படி உடைச்சி வந்து இவ்வளோ தூரம் உடைச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் 1200 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் இப்பேற்பட்ட ஒரு எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் அந்த விதத்தை வச்சு சுத்தியும் உளியும் வச்சு மட்டுமே இதை வந்து செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது மனிதர்கள் வந்து செஞ்சது. இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயிலில் ஒரு சிற்பம் வந்து இங்கே இருக்குது. அது என்ன சிற்பம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வந்து அரைத்தூண் அப்படின்றது வந்து சுவரோடு ஒட்டி வெளிநீட்டி கொண்டிருக்கும் பாதித்தூண் அப்படின்னு வந்து சொன்னோம். இதில் ஒரு சிற்பம் இருக்கு. இந்த சிற்பத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புத்த மத துறவியையோ அல்லது சமண மர துறவியையோ குறிக்கக்கூடிய ஒரு சிற்பம் அப்படின்னு இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புத்த மதம் வந்து ஓங்கிய நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் புத்த மதம் வந்து வீழ்ச்சி அடைந்து சமண மதம் வருது. சமண மதமும் வீழ்ச்சி அடைந்து இந்து மதம்ன்றது வந்து வளருது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு யானை சிற்பம் இருக்கும், இருக்கா, இது யானை சிற்பம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் தென்னகத்தில் வந்து ஒரே ஒரு மதம், சில பேர் என்ன சொல்கிறாங்க அதை திராவிட மதம் சொல்கிறாங்க, சில பேர் வந்து தமிழர் மதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தமிழர் மதம் திராவிட மதம் இருந்தாலும் அது வந்து என்ன அப்படின்னா சிவன், திருமால், இது கொற்றவை, முருகன் ஆகிய 4 கடவுளை தான் வந்து இந்த தென்னகத்தில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வடநாட்டில் இருந்து ஒரு 4 மதங்கள் வந்து 3 மதங்கள் வருது. என்னென்னா ஆசீவக மதம், புத்த மதம், இன்னொன்று வந்து ஜைன மதம்னு சொல்லக்கூடிய 3 மதங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டி போடுது. அப்போ ஆசீவக மதம் இந்த 4 மதங்களோட போட்டி போட முடியாமல் ஃபஸ்ட்டு வந்து ஆசீவக மதம் வந்து அழிஞ்சு போகுது. அப்போ ஆசீவக மதம் வந்து அழிஞ்சு போன பிறகு வந்து புத்த மதம் இந்தியா ஃபுல்லாக மட்டுமல்ல உலக நாடுகளில் வந்து அந்த மதம் வந்து பரவுது. பொதுவாகவே ஒரு மதம் பரவுது அப்படின்னா மக்களால் அது வந்து பரவாது. எந்த அரசனால பணம், பதவி, அதிகாரம் படைத்தவர்களால் தான் அந்த மதங்கள் வந்து மக்களிடையே கொன்று சென்று பரப்பப்படும். அந்த நிலையில தான்
புத்த மதம் மேலோங்கி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா புத்த மதம் வந்து வீழ்ச்சி அடைந்து சமண மதம் வந்து மேலோங்குது. சமண மதமும் அடுத்த காலகட்டத்தில் சமத மதமும் அழிஞ்சு போய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்து மதம் அப்படின்றது ஒன்று உருவாது. இந்த இந்து மதம்ன்றது எப்படி உருவாது அப்படின்னா வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் வந்து வடநாட்டில இருந்து இங்க தென்னாட்டுக்கு வருது. தென்னாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மதம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மதங்களும் இணைப்பு ஏற்படுத்தி பக்தி மார்க்கம் அப்படின்றது ஒன்று உருவாகி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற 4 பேர்கள் வந்து இந்து மதத்தை வளர்த்து அது வளர வளர என்ன ஆகுது சமண மதம் வந்து தன்னால் ஓஞ்சி போய் இது வளர்ச்சி நிலையை அடையுது. ஸோ இந்த யானையும் சரி இந்த சிற்பங்களும் சரி சமண பௌத்த மதத்தை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் இந்த பாண்டியர்களுடைய குடைவரை கோயில்களில் இருக்கின்ற காரணத்தால் இது வந்து ஒரு 90% 95% ஒரு முழுமையடைஞ்ச குடைவரை கோயில் சொல்லலாம். மீதி வந்து செதுக்கப்படாத காரணத்தினாலையும் அந்த கருவறையில் வந்து சிலை வைக்கப்படாத காரணத்தாலையும் அது ஒரு 10% முழுமையடையாத ஒரு கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம். பல்வேறு மலைகள் இடங்கள் எல்லாம் கடந்து ஒரு காட்டுக்குள்ள தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் கட்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த குடைவரை கோயிலான ஆனையூர் குடைவரை கோயிலுடைய சிறப்பை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஆனையூர் குடைவரை கோயில். இதுதான் அந்த குடைவரை கோயில். இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா ஆதிகால மனிதர்கள் வந்து மரப்பொந்துலையும் கல் அந்த குகையிலையும் வந்து வாழ்ந்தாங்க. அதற்கப்புறம் வந்து நாகரிக சமுதாயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், குடிசைகள் அங்கங்கே கட்டி நாகரிகம் வந்தது. இதற்கிடையில் வந்து இந்த ஒரு மலையவே முழுசாக வந்து குடைந்து அதில் வந்து இது கோயிலாக வந்து இன்றைக்கு இருக்குது. இது தட்சிணாமூர்த்தி கோயில் அப்படின்னு வந்து இப்போ அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதனுடைய காலம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டு. என்னை பொறுத்தவரை இது அதுக்கு முன்னாடியே கூட வந்து இருக்கும். ஏன்னா வந்து அதனுடைய தொடர்ச்சிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு அமைப்பாக அது இருக்குது. பல இடங்களில் பல குடைவரை கோயில்கள் வந்து முழுமை பெறாமலே இருக்குது. இந்த குடைவரை கோயிலை பொறுத்தவரை வந்து இது ஒரு முழுமை பெற்ற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதில் நிறைய சின்னங்கள் வந்து இருக்குது. அந்த மன்னர்கள், குறிப்பாக பாண்டிய மன்னர்களுடைய அந்த இலச்சினைகள், புடைப்பு சிற்பங்கள் இந்த பகுதியை பொறுத்தவரை, இந்த குடைவரை கோயிலை பொறுத்தவரை புடைப்பு சிற்பங்கள் வந்து தெளிவாக இருக்குது. விநாயகராக இருக்கட்டும், மற்ற புடைப்பு சிற்பங்கள், முருகன் மயிலில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான சிற்பங்கள், இது வந்து ஒரு முழுமையாக, அதாவது ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பமாக நம்ம இதை பார்க்க முடியுது. இந்த குடைவரை கோயிலில் வந்து உள்ள லிங்கம் உள்ளே இருக்குது. இது ஆனையூரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் வந்து தினமும் இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வியாழக்கிழமை இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வந்து வெளியூர்லேருந்துலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த குடைவரை கோயிலை பற்றியே வந்து இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. இங்கே தான் கிராமங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு புதர் மண்டிய ஒரு பகுதியாக தான் இருந்தது. இப்போ சமீப காலமாகத்தான், ஒரு 2-3 ஆண்டு காலமாகத்தான் இந்த கோயிலானது வந்து புனரமைக்கப்பட்டு இந்த இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. கோயிலுக்கு நிறைய பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த குடைவரை கோயிலை பொறுத்தவரை நாம் முன்பே பார்த்தது போல் இது ஒரு முழுமையடைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய கருவறை என்பது
இன்னும் முழுமையடைப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன் முழுமையடையலை அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் வந்து பாண்டிய மன்னர்கள் ஒரு பெரிய போர் சூழல் இருந்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த போர் சூழல்களில் இந்த மாதிரியான குடைவரை கோயில்களுடைய அந்த முழுமை வந்து எல்லாமே இருக்குது. இந்த தென்காசியை பொறுத்தவரை, தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை பல குடைவரை கோயில்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ஆனையூர் குடைவரை கோயில் என்பது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குடைவரை கோயிலாக நம்ம பார்க்க முடியும். ஏன் வந்து இந்த முழுமையடையில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருவறையாக இருக்கட்டும், கருவறையில் வந்து ஒரு லிங்கம் தான் இருக்குது. அதற்கு உள்ளார வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து பார்க்க வேண்டியது வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம உள்ளே பார்த்தோம்னா தெரியும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் உள்ளே வந்து ஒரு முழுமையடையாமல் ஒரு நிலை தான் இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து முழுமையடைந்த மாதிரியே இருக்குது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், இந்த மண்டபங்கள்லாம் வந்து மிகவும் தெளிவாக, அதாவது புடைப்பு சிற்பங்கள்லாம் வந்து நம்ம அச்சிலை வார்த்தது போல், புடைப்பு சிற்பங்கள் வந்து அச்சில் வார்த்தது போல் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம காட்சிப்படுத்துவோம். இந்த குடைவரை கோயிலை பொறுத்தவரை இது வந்து ஒரு பெரிய மலைங்க. இந்த மலை மேலே ஒரு காவல் மண்டபமும் கட்டியிருக்கிறாங்க. அதற்கு மேலேயும் வந்து ஒரு தீபம் போடக்கூடிய ஒரு வகையிலான அந்த கல்லிலேயே வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த காவல் மண்டபமாக இருக்கட்டும், இந்த மண்டபமாக இருக்கட்டும், பாண்டியர்களுடைய மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்பே சொன்னது போல் பாண்டியர்களுடைய இலச்சினைகள் இங்கே வந்து இந்த புடைப்பு சிற்பமாக இருக்கிறது. காவல் 2 பேர் காவலாளர்கள் 2 பக்கமும் இந்த குடைவரை கோயிலில் இருக்கிறாங்க. அதே போல் இது ஒரு கோயில் அமைப்பாகத்தான் இப்போ மாற்றப்பட்டிருக்குது. நம்மை பொறுத்தவரை என்னென்னா வந்து இது ஒரு மன்னர்கள் தங்குவதற்கான அல்லது வந்து சித்தர்கள் தங்குவதற்கான ஒரு குகையாக அன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுமானம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஆனையூர் குடைவரை கோயிலில் இருக்கோம். நம்ம கூட இருக்கிற ஐயா வந்து ராஜ்பாண்டியன் அவர்கள் சமர் டிவியுடைய நிறுவனராக இருக்கார். சமூக சேவைகள் பல பண்ணிகிட்ருக்காரு. சமுதாயத்துக்கு பல அளப்பரிய தொண்டுகளை வந்து செய்துட்ருக்காரு. அவருக்கு இடைப்பட்ட டைமில் இந்த கலைகள், பண்பாடு, கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் வளர்க்கும் விதத்தில் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு. பல வேலைகளுக்கு நடுவே நம்மளுடைய அழைப்பினை ஏற்று அவர் வந்து நம்ம இந்த குடைவரை கோயில் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் அவர் வந்து சொன்னார். இதுலேருந்து நம்ம ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குடைவரை கோயில் அப்படின்னாலே மக்கள் மனசுலையும் சரி, பாட புத்தகத்துலேயும் சரி, வரலாற்று நூல்களையும் சரி, இவங்க மட்டும்தான் பல்லவர்கள் மட்டும்தான் குடைவரை கோயில் கட்டினாங்க, பல்லவர்கள் மட்டும்தான் குடைவரை கோயில் கட்டினாங்கன்னு சொல்லி பல்லவர்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து மாறிடுச்சு. பாண்டியர்களும் வந்து சிறப்பான குடைவரை கோயில்கள் வந்து நிறைய கட்டியிருக்காங்க. அதை வந்து வரலாற்றுலேயும் அவங்க வந்து யாரும் சொல்கிறதும் கிடையாது, பதிவும் செய்கிறதும் கிடையாது. இணையதளத்தில் பெரும்பாலும் பாண்டியர்கள் சம்மந்தப்பட்ட குடைவரை கோயில்களையும் பதிவு செய்யாத காரணத்தால் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்றது தெரியாமல் போயிடுச்சு. பாண்டியர்கள் வந்து நிறையா கலை, பண்பாடு, கலாச்சாரம் நிறைய விஷயங்கள் செய்ததில் இதுவும் ஒரு குடைவரை கோயில்களையும் அவங்க வந்து கவனம் செலுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணும்னு பாண்டியர்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து போர்கள்லையும் பார்த்துருக்காங்க, போர் திறன்லையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இதே மாதிரி கலை, பண்பாட்டு, கலாச்சாரத்தை வளர்க்கும் விதத்திலையும் செயல்பட்டிருக்காங்க. அப்படின்னா பாண்டியர்கள் வந்து ஒப்பிட முடியாத அளப்பரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் இருந்திருக்காங்கன்றதை வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாண்டியர்களுடைய வரலாற்றை எடுத்து நம்ம படிக்கணும். வருங்கால குழந்தைகளுக்கும் அந்த பாண்டியர்களுடைய கதைகளை சொல்லணும். சும்மா சோழர்கள் அப்படின்றது சொல்கிறத வந்து நிறுத்திட்டு பாண்டியர்கள் பக்கம் கவனத்தை செலுத்தி பாண்டியர்களுடைய வரலாற்றை படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பாண்டியர்கள் செய்து வைத்த அளப்பரிய விஷயங்களும் கருவூல பொக்கிஷங்களும் புதையல்களும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் ஐயா அவர்கள் சொன்னபடி பாண்டியர்களை வந்து வரலாற்றை நம்ம படித்து சமுதாயத்துக்கு வழங்குவோம். நமக்கு இந்த நேரத்தில் வந்து சில கருத்துக்களை சொன்ன அவர் ராஜ்பாண்டியனுக்கு நம்மளுடைய நன்றினை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணணும். பக்கத்தில் வந்து ஒரு சுனை ஒன்று இருக்குது. அந்த சுனையில் இருந்து சங்கரன் கோயில், அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சுரங்கம் இருப்பதாக இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் இன்ஃபினிட்டி தானே? ஆமாம், இன்ஃபினிட்டி சேனல் என்பது ஒரு சமூக பண்பாட்டு கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சேனல். அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வண்டல்ராஜ் பேசுகிறேன். இது வந்து ஆனையூர் குடவரை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அங்கே இருக்க குடவரை கோயில், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் வந்து ரொம்ப அற்புதமான வேலைப்பாடோட வித்தியாசமான சிற்பங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற சிற்பங்களை விட இதில் கொஞ்சம் சிற்பங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 4 தூண்கள், கீழே வந்து குறிஞ்சிக்கல்லுக்கு பதிலாக குறிஞ்சிக்கல்லை வந்து வெளியே வச்சுருக்காங்க. 8 பட்டம் தூண் இருக்குது. தூணுக்கு மேலே போதியலில் வந்து நல்ல அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து நடுப்பகுதியில் வந்து 4 குரங்கு இருக்குது. கார்னரில் பூரா பறவை, கிளியா என்னன்னு தெரியல, யாழி பறவையான்னு தெரியல. ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து 2 பறவைகள் இருக்குது. 4 2 8 பறவைகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து அகத்தியர் வந்து தீவிர யோக நிலையில் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து அம்பாள், அது என்ன அம்மன்னு தெரியல. இது வந்து நீலோற்பவ மலர்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த அம்பாளும் தவநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது சிவலிங்கம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சிவலிங்கத்தில் இதில் வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் காமிச்சிருக்காங்க. இப்போ தான் கவனிக்கிறேன். 2 பக்கமும் 2 பாம்பு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இடப்பக்கம் இருக்கிறது இடக்கலை, வலப்பக்கம் இருக்கிறது இடக்கலை, பிங்கலை. இப்போ 2 சுவாசத்தை குறிக்கக்கூடியது. நம்ம தீவிர தியான பயிற்சியில் ஆகும்போது அந்த சுவாசம் வந்து நடுநிலைக்கு வரும்போது அந்த சுழுமுனையை நம்ம நிலைக்கு போகும்போது அந்த சிவலிங்கம் காட்சிப்படுத்தப்படுது அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் அந்த பாம்பை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கூஜா மாதிரி பண்ணி அதில் ஒரு ஃப்ரீ அண்ட் டிசைன், அருமையான டிசைன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து சக்தியோட தவக்கோலம், அதாவது சிவலிங்கத்துக்கு எதிர்த்த மாதிரி சக்தி வந்து தீவிர தவத்தில் ஈடுபடுற காட்சி. இது வந்து ஆட்டு மேலே வந்து முருகர் வந்து அமர்ந்திருக்காரு. அதுவும் யோக நிலையில் அமர்ந்திருக்காரு. இவர் வந்து யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர். இது மேலே பார்த்தீங்கன்னா யாழித்தலை, மயிலோட உடம்பு. இதுக்கு சிற்பசாஸ்திரம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு இந்த பறவைக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இதில் வந்து மயிலோட நம்ம வழக்கமாக பார்க்குற மயில் வாகனம் முருகர். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலிபீடம் மட்டும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன குறிக்குதுன்னு பார்க்குறவங்க யோசிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து நம்ம தென்காசி மாவட்டங்களில் எல்லா பகுதியிலுமே இந்த குரங்குகள் இல்லாத சிற்பங்களே கிடையாது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து குரங்கு வந்து மனிதர்கள் மாதிரி எல்லாரோடையும் இருந்திருக்கு. அதுவும் வந்து தீவிர பக்தியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்றத வந்து எல்லா கோயில்களையும் நம்ம கவனித்தோம்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இவர் வந்து தட்சிணாமூர்த்தி. ஏன்னா மலை மேலே ஒரு யோக நிலையில் அருள் பாலிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து காலபைரவரும் ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காலபைரவருக்கு எடுத்த மாதிரி நந்தியோட சிற்பம் இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் வந்து இவர் சிவனா இல்லாட்டி இங்கே வழக்கத்தில் இருக்கிற கற்பனசாமியா என்னன்னு தெரியல. ஏன்னா கீழே வந்து ஒரு அரக்கன், அந்த ஒரு எதிரி, அவனை வந்து தலைமுடியை பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த முடியாக இருக்கிறாரா இல்லை தலையாக இருக்க போகிறாரான்னு தெரியல. கையில் வாள் இருக்குது, இந்த பக்கம் கத்தி இருக்குது, இந்த கையில் வந்து கேடயம் இருக்குது. இதில் வந்து அகத்தியர் வந்து யோக நிலையில் ஐயப்பன் மாதிரி உள்ள இடையில் பெல்ட் இருக்குது. ஆனால் காலை வந்து தூக்கி ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. அதில் வந்து அந்த பெல்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. தீவிர யோக நிலையில் தியானத்தில் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்துக்கு இந்த மண்டபம் வந்து மிக அருமையான ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் அகத்தியர்,
அகத்தியர் வந்து அருள் பாலிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வந்து ஸ்ரீசக்கரம், இந்த பக்கம் பாண்டியர்களோட மீன் சின்னம், அந்த பக்கம் செங்கோல். இதில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது, அது என்னென்னு படிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி, நல்லா புடைப்பு சிற்பம் தெளிவாக அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே பூ வேலைப்பாடு, சுற்றி இந்த கார்னரில் அப்புறம் பூ வேலைப்பாடுகள் இருக்குது. அது மாதிரி இதில் வந்து தண்ணியை நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த தண்ணி வந்து கரெக்டாக சென்றாக வந்து அந்த நடுவில் அந்த மையப்புள்ளியிலேருந்து கீழே அகத்தியர் மேலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி விழுது. ஓகே. இந்த கோமிகிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யாழியை காமிச்சிருக்காங்க. இது வந்து கண்கள். இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு யாழியோட தலை, அந்த தலையில் அதோட வாயில் வந்து அபிஷேக தண்ணி வர மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்கன்னா தெளிவாக தெரியும். ஆனால் மிக அருமை. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் அந்த அகத்தியரையும் சிற்பத்தையும் வைத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற அதே பேட்டர்ன் டிசைன் பூக்கள் வந்து இதில் இருக்குது. தூணில் வர பூ டிசைன் தான் இருக்குது, அதே பூ. இதையும் காமிங்க. இது வந்து கோமியில் அந்த கண், யாழியோட கண், அதோட தலை. நம்ம ஏரியாவில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் வர அந்த தேரில் எல்லாத்துலேயுமே யாழி இல்லாத சிற்பமே இருக்காது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க உடம்பு, யாழி தலை, 2 சிங்கம் இருக்குது, ஒரு தலை இருக்குது. அது வாயிலிருந்து பின்னி வர ஒரு பூ ஓவியம் மிக அருமையாக இருக்குது. நன்றி. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா ஆனையூர் குடைவரை கோயில் இருந்ததில்ல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் இது வந்து காவல் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல் மண்டபம் அப்படின்னா காவல் காப்பவர்கள் வந்து இருக்கக்கூடிய மண்டபம். எதை காவல் காக்குறாங்க அப்படின்னா நாட்டை வந்து காவல் காக்குறாங்க அப்படின்னா எப்படி நாட்டைனா இதை சுற்றி வந்து மலைகள் இருக்குது. இந்த மலைகளை தாண்டி பகைவர்களோ விரோதிகளோ யாராவது படையெடுத்து வந்தாலோ இல்லை அந்நியர்கள் வந்து வந்தாலோ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே தெரியும். ஸோ அதனால இதை வந்து இந்த இடத்துல நிர்மாணிச்சு வச்சிருக்காங்க. இதை காவல் மண்டபம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி இதை சரி இங்க இருக்கிறாங்க அரசர்கள் அரண்மனையில இருக்காங்க, ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு நிலைகள்ல இருக்கும் போது இவங்களுக்கு எப்படி அந்த தகவல் வந்து பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பலிபீடம் சொல்லி வச்சிருக்காங்க. இது இப்போ இடைக்காலத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இது வந்து தட்டையான நிலையில தான் வந்து இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா விறகு வச்சு நெருப்ப மூட்டி அதில் எழும்பக்கூடிய புகைகள் மூலம் சமிக்ஜை, அதாவது வந்து சிக்னல் கொடுப்பாங்க. அந்த சிக்னல் வந்து ஒவ்வொரு மலையா வந்து கடந்து போகும். ஸோ இந்த நெருப்பை பார்த்து அது சமிக்ஜை என்னன்னு புரிஞ்சு அந்த சிக்னல் என்னன்னு தெரிஞ்சு அடுத்த மலை அதை வந்து வாங்கிப்பாங்க. அப்படியே ஒரு மலையா போய் அரசர் எந்த இடத்துல இருக்காரோ அரண்மனை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வரைக்கும் கூட அந்த தகவல் பரிமாற்றம்
பரிமாற்றம் செய்யப்படும். அது மட்டுமல்ல, இங்க இருந்து இன்னும் சில இடங்களுக்கும் இவர்களுடைய சிற்றரசர்கள், இவர்களுடைய துணை நாடுகள், இவர்களுக்கு வந்து துணையாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த தகவல் வந்து பரிமாற்றம் செய்யப்படும் வகையில இது இருக்கிற காரணத்தினால இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காவல் கோட்டம். இந்த காவல் கோட்டத்துல இந்த தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படுது. நிறைய சினிமால நம்ம வந்து பார்த்துருக்கலாம். உதாரணமா வந்து ஒரு இங்கிலீஷ் படம், இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ். இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நெருப்பை மூட்டி அந்த புகையை வந்து சமிக்ஞை பண்ணுவாங்க, அதாவது தகவலை பரிமாற்றம் பண்ணுவாங்க. அது ஒரு மலையா காட்டுவாங்க. சினிமாவில் அந்த சீனை பார்த்து எல்லாம் வந்து கை தட்டுவாங்க. அதை வந்து நம்ம சினிமாவில் பார்த்தோம். அதை வந்து உண்மையா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம காவல் கோட்டம்ன்றத வந்து நம்மளுடைய முன்னோர்கள், பிற்கால பாண்டியர்கள், தமிழர்கள் வந்து இதை வந்து எப்பயோ பயன்படுத்தி உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்றது வந்து ஒரு உண்மையை வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிஸ்டம், லாக்கிங் சிஸ்டம், இதை வந்து தனித்தனியாக கலட்டி எடுத்துடலாம். தேவைப்படும் இடத்துல இதை வந்து ஒன்னா சேர்த்து வைக்கக்கூடிய நிலையில தான் இது இருக்கும். இது வந்து பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டதுன்றத வந்து இங்க இருக்கிறத இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். இது வந்து மீன், அவங்க வந்து பாண்டியர்கள் வந்து மீனை தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து தாமரை பதக்கம் இருக்குது. பக்கத்தில் வந்து அவங்களுடைய கொடின்னு சொல்கிறாங்க, சாவின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அந்த நிலைகள் வச்சுருக்காங்க. இங்கே கஜலட்சுமி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலையில் போல் உச்சி வெயில் இருக்கும். எப்படி இந்த காவல் கோட்டத்தில் நிற்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து ஒரு பக்கம் வரும்போது இங்கே நிழல் இருக்குது. ஸோ இந்த நிழலில் இவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வெயில் மாற்றம் அடையும் போது நிழல் வந்து வேறு ஒரு பக்கத்துக்கு செல்லும். அப்போ இவங்க அந்த நிழலில் இருப்பாங்க. ஸோ அந்த வெயிலுடைய சூரியனுடைய நகர்வை வச்சு ஏற்படக்கூடிய நிழலினுடைய அடிப்படையாக வச்சு இந்த காவல் கோட்டத்தை அழகாக வடிவமைச்சு ஒரு சதுர வடிவில் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களான பாண்டியர்கள் எவ்வளவு அறிவுத்திறனோட இந்த காவல் கோட்டைனா கூட ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதையும் பயங்கரமான ஒரு முக்கியமான விஷயம், நாட்டை காப்பாற்றக்கூடிய விஷயம், விரோதிகளில் இருந்து நாட்டை காப்பாற்றக்கூடிய விஷயத்த இவ்வளவு கலை நுணுக்கத்துடனும் அறிவியல் அமைப்புடனும் கணித எண் கோட்பாட்டுடனும் வடிவமைச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்காங்க, தமிழர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்திருக்கார்கள், பாண்டியர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் அறிவுத்திறனோடு இருந்திருக்கிறார்கள் என்றது வந்து நம்ம வந்து மனசுல நிறுத்த வேண்டும். ஸோ பாண்டியர்களுடைய வரலாற்றை வந்து படிப்போம். சும்மா சோழர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான்னு சொல்லிட்டே இருக்கிறத விட்டு பாண்டியர்கள் பக்கம் வந்தா பாண்டியர்கள் எவ்வளவு சிறப்புமிக்க குடைவரை கோயில்கள், கட்டடங்கள், அரண்மனைகள், அவர்கள் பல சிறப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனி எல்லாருமே பாண்டியர்களுடைய வரலாற்றை வந்து படிப்போம். நம்மளுடைய வருங்கால சந்ததியர்களுக்கு பாண்டியர்களை பற்றி சொல்லிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.